ஆஃப்டர் பிரெக்னன்சி நீங்க ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒர்க் அவுட் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன ஒர்க் அவுட்னா 360 டிகிரி பிரீத்திங் தான் நீங்க பண்ணணும். ஸோ 360 டிகிரி பிரீத்திங்னா என்னன்னா, ஒண்ணும் இல்லங்க. இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் மட்டும் தான் பண்ண போறீங்க. ஓகே. இன்ஹேல் பண்றப்போ உங்களோட பெல்லி ஃபேட் வந்துட்டு நல்லா வெளிய தெரியணும். எக்ஸேல் பண்றப்போ உங்க லோவர் ஆப்டமன் ஏரியாவ அப்படியே மேல கொண்டு போறீங்க. லைக் ஜிப் பண்ற மாரி. ஜிப்ப கீழ இருந்து மேல கொண்டு வருவீங்கல்ல, அதே போல உங்க லோவர் அப்டமன மேல கொண்டு வர போறீங்க எக்ஸேல் பண்ணிட்டே. இந்த இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் லைக் 360 டிகிரி பிரீத்திங் இல்லாம எந்த எக்ஸர்சைஸையும் நீங்க ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஸோ இப்போ யாருக்காவது டயஸ்டாட்டிஸ் ரெக்டை அப்படி இருக்குன்னா, அதுக்கு குடுக்குற ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் 360 டிகிரி பிரீத்திங்கோட பண்ணா மட்டும் தான் உங்களோட அந்த கேப்ப ரெடியூஸ் பண்ண முடியும். ஆர் எல்ஸ் உங்களால அந்த கேப்ப வந்துட்டு ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ வித்தவுட் 360 டிகிரி பிரீத்திங் டயஸ்டாட்டிஸ் ரெக்டை ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே வேஸ்ட் தான். ஸோ இனிஷியலா ஆஃப்டர் பிரெக்னன்சி ஆர் பிஃபோர் பிரெக்னன்சி சாரி பிட்வீன் பிரெக்னன்சி பீரியட்லயே நீங்க இந்த